எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் விசில் உதிர் தெரிய போறியா? நீ தெரிய போறியா? எந்த மாநிலத்துல சினிமா இல்ல? கேரளாவில் இல்ல? மம்முட்டி மோகன்லாலோட சிறந்த நடிகர் தானடா இருக்கானா? மம்முட்டி கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. எங்க மக்கள் திரையரங்குல தலைவரை தேடுறது இல்லையே, ஒரே வார்த்தையில செருப்பு கட்டி போயிட்டாங்க. பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தா தெரியுமாடா? பிரேம் நசீர்னு சூப்பர் ஸ்டார், 500 படங்களை நடிச்சவன் பிரேம் நசீர், சூப்பர் ஸ்டார். காங்கிரஸ்ல இருந்தாரு. மேடையில பேச சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் எந்திரிச்சான், அவரை உட்கார சொல்லுட்டான். எங்க இல்லடா, கேரளாடா, உட்கார சொல்லுட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு போய், ஏய் அவர் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமில்ல, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லிட்டான். போய் அவரை நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லியா? தலைவன் இங்க உட்காந்துருக்க, அவனை பேச சொல்லிட்டாப்ல. திரும்பி விட்டு திருப்பி ஒரு மொத்த ரசிகர்களையும் கூப்பிட்டாப்ல. 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டிட்டான். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், பரபரன்னு 5 சேர் போட்டு இருந்துட்டேன். அதோட கீழே இருந்து இறங்கி போனவன் தான். எந்த நடிகனுக்கும் கேரளாவில் கட்சி ஆரம்பிக்கணும் என்னவல்ல. வைத்தியக்காரா, மேற்கு வங்கத்தில் சினிமா இல்ல, மகாராஷ்டிராவில் சினிமா இல்ல, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவள் நடிகர்கானா? போடா போடா போடா, போய் வரலாற்றை படிடா. வெக்கம் இல்லாம மார்க்ஸுங்கிற, எங்கல்ஸுங்கிற, இங்கர்சாலுங்கிற, சாக்ரட்டிஸுங்கிற, பிளாட்டோங்கிற, அரிஸ்டாட்டிங்கிற, பிடல் காஸ்டோங்கிற, சேவாரங்கிற, ஹோசிமேனங்கிற, புத்தங்கிற, பூலேங்கிற, அம்பேத்கருங்கிற எல்லாரையும் படிக்கிற. அப்புறம் ஏன்டா நடிகனுக்காக போய் செத்து துடிக்கிற? பைத்தியக்கார பைத்தியக்கார பைத்தியக்கார. போடா போடா. என்ன பண்ற நீ? எதை தேடுற நீ? நடிச்சா போதுமாடா நாட்டை கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? நடிச்சிட்டாலே எல்லாம் வந்துருதாடா. நடிச்சிட்டாலே. நாட்டு விடுதலைக்கு போராடி செத்தவன் நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகனை எல்லாம் தெரியுது. எங்கடா கொண்டு வர உன் நாட்டை? அதிகாரத்தை களைச்ச உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை அழிச்ச உடனே அரியணையை கொடுத்துருங்க. அதை நீ ஏற்கிற? உனக்கு அறிவு இருக்கு, மானம் இருக்கு, சிந்திக்கிற நீ? நீங்க நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ்றதுக்கு, நடிக்கிறத நிப்பாட்டிட்டா நாட்டை கொடுத்துருவோம் ஆள்றதுக்கு. ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க நீ இல்ல? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதாடா? பைத்தியமா தெரியுது, கத்திக்கிட்டு சாகிறதுக்கு. ஏண்டா பிரபாகரனும் தலைவன், கக்கனும் தலைவன், காமராஜனும் தலைவன், சிங்காரவேலனும் தலைவன், சீவானந்தமும் தலைவன், அயோத்திதாச பண்டிதனும் தலைவன், ரெட்டமலை சீனிவாச, எம்ஜி ராசாவும் தலைவன். யார்? எனக்கு பாபு சிதம்பரனார் ஒம்பாட்டன் செக்கெழுத்தவனும் தலைவன், பசும்பொன் தெய்வ திருமலை முத்துராமலிங்க தேவரும் தலைவன், ராமசாமி படையாச்சியும் தலைவன், அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கனும் தலைவன், நடிகனும் தலைவன். பைத்தியக்கார பைத்தியக்கார. அறிவு கொண்டு சிந்திச்சு செயல்படுற, கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போம்ங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தேடு. திரையில் தேடாதே, தரையில் தேடு. காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போகிற பதராக இருக்காதே. புயலே அடித்தாலும் அசையாமல் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக இருங்க. ஒரு நெல் தாண்டா 200 600 நெல்மணியை உருவாக்க முடியும் என்றால், ஒற்றை மகன் 36 லட்சம் நெல்மணிகளை விளைய வைக்க முடியும் என்றால், 36 லட்சம் நெல்மணிகள் எத்தனை கோடியாக பெருக்கும் என்பதை அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். உன் மகன் பேசுறதை கேட்டு காத்துல வாங்கிட்டு போகாத, கடத்து கடத்துறா, உரசி போடுறா, பத்தி எரியட்டும். தனி மனிதன் சீமான் இங்க பாரு, ஒரு சிறிய விளக்கு மெழுகுவர்த்தியில் இருக்கிற தீபத்தை அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும்டா. வாய்கிட்ட ஊதுற காத்தே அணைச்சிருது, தனியா சின்ன நெருப்பா இருந்தா. இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்கு. இதுக்கு பேர் என்ன? புரட்சி, பெருந்தீ புரட்சி. தனி மனிதன் உங்கள் மகன் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாம் அத்தனை பேரும் எழுந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. தென்னை மரம் பார்த்திருக்கியா? தென்னை மரம், தென்னை மரத்துல முதல் மட்டையிலிருந்து
அடிமட்ட வரை முனிமட்ட வரை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மட்டை தென்னையின் உடம்புல மட்டை பதிச்சிட்டு போதுரா. தடம் மட்டை அப்படி பதிச்சிட்டு போகுது. பார்த்தா கரும்பில் தோகை, அகத்தியில் கணு, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கிளையும் இலையுமே தடம் பதிக்கிற போது மான தமிழ் மக்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் இருக்கின்றார். இதை தாண்டா பிடல் காச சொல்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன்கிறான். நீ மனிதனா மாமனிதனான்னு பார்த்துக்க. பிறந்தா இருந்த தடம் தெரியாம போகாதடா. வாக்கி அரிசி வாங்கி திங்கிறதுக்கு சமம்டா. தூக்கி வீசுடா. வீசி தன்மானமிக்க தமிழ் மக்களாக கிளர்ந்து எழுந்து வரலாற்றை மாற்றி படை மாறிச்சுடா. தமிழ் சின்ன சின்ன பசங்க வந்தாங்கடா, மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டாங்க. எழுது இந்த தேர்தலில் 23 எழுது. ஒற்றை விரலால் எழுது. உழவர் குடியோன் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி தூக்குட. என்னந்த சூரிய ரெட்டல விவசாய சின்னத்தை விட உயர்ந்த சின்ன இருக்கான சொல்றேன். என்ன விசில் உதிப்பு தெரிய போறியா? நீ தெரிய போறியா? என்ன பண்ண? திரையரங்களை ஊதி தெரிஞ்சா, தியேட்டர்ல ஊதி தெரிஞ்சா, இப்ப தெருவில் ஊதி தெரியல. ரெண்டு ஒண்ணு தானடா. அங்க அடிச்சா விசில, இப்ப இங்க அடிக்கிற. சூரியன் ஓட்டு போட்டா அவங்க வீட்டுல விடி, நாட்டுல எங்கடா விடியுது? எங்க விடியுது? ரெட்டலை அது 60 வருஷமா மொட்டலையா தான் இருக்கு. அடுத்தலையே விடல. என்னத்த விடுது? எங்க விடுது? எவன் தோற்றாலும் தோற்றான்னு இருக்கலாம், விவசாயி தோற்றான்னு இருக்கப்படாது. எத்தனை லட்சம் வேளாண் கோரி பெருங்குடி மக்கள் இருக்கிறீங்க. உங்க போராட்டங்கள் எல்லாம் உங்கள் மகன் நிக்காத நாள் இருக்கா? உங்கள் குரலோடு என் குரல் ஒலிக்காதது இருக்கா? உங்கள் வேர்வையோடு என் வேர்வை கலக்காம இருந்திருக்கா? அப்போ உங்களுக்காக நின்ன என்னோடு இந்த நேரத்தில் நிற்காமல் எப்போது நிற்க போகிறீர்கள்? எல்லா போராட்டங்கள் என்ற மகனோடு இந்த தருணத்தில் நிற்காமல் எப்போது? எல்லா பிரச்சனையும் தந்தவனோடு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் வந்தவனோடு யாரோடு நிற்க போகிறீர்கள்? யாரோட? பகுத்தறிவதும் என்ன, எது சரி என்று பகுத்து வகுத்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற திறன் தான் பகுத்தறிவு. அது கூட எல்லாமே என்னப்போ? என்னது? அநீதிக்கு துணை போய்கிட்டு எத்தனை காலத்துக்கு திருப்பீங்க? அநியாயம்னு தெரியுது. அநீதியை எதிர்த்து துணிவில்லாமல், அநீதியை எதிர்த்து அச்சமின்றி துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள். நீ எங்க அநீதியை எதிர்த்து துணிஞ்சு போராடுற? எவனுக்காக சரணடைஞ்சிருக்கானாடா? 206 வழக்கு வாங்கின இந்திய நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துற ஒரு தலைவனை சொல்றான். 260 வழக்கு வாங்கின ஒரு மகனை சொல்லு பார்ப்போம். என்ன கொள்ளையடிச்சனா, இல்ல கொலை பண்ணனா, இல்ல என்ன பண்ண லஞ்சம் வாங்கினா, ஊழல் செஞ்சோன்னு பேசினேன் அவ்வளவுதான். 200 ஒரே நாள் 100 வழக்குடா. ஒரே நாள் 100 வழக்கு. செஞ்சுரி அடிச்சவன் ஒருத்தன் தான். நான் ஏறாத நீதிமன்றம், இருக்காத சிறை சொல்லு பார்ப்போம். ஏன்? விழுந்து விட்ட தமிழ் பேரினத்தின் எழுச்சி. என்னை வளர்த்தவன் அப்படி. எப்படி? நான் செத்தாலும் சரி என் இன வாழணும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இன எழணும், என் இனத்திற்கு வேண்டியது விடுதாய், விடை தலையானாலும் தருவேன். இதான் எங்க கோட்பாடு. ஏனால் உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. என் உயிர் எனக்கு மட்டுமான இழப்பு, என் உரிமை என் ஒட்டுமொத்த இனத்திற்குமான இழப்பு. அதை விட உயிரை இழக்கலாம், உரிமை இழக்கக்கூடாதுங்கிற கோட்பாட்டோட நிற்கிற பிள்ளைகள். போட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை நான் பேசணும், பேசிட்டேன். உன்னோட பிறந்துட்டேன், வயிற்றுல பிறந்துட்டேன். அதுக்கு என் பிறவி கடமை செஞ்சுட்டேன். வர்ற தேர்தலை பயன்படுத்திக்க. விட்டாத இந்த மகனை கெட்டியா பிடிச்சுக்க. நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா இந்த தேர்தலை நீ ஜெயிக்க வைக்கல, எவனாவது மனுக்கு எடுத்துக்கிட்டு வந்த ஒன்னே விடுவேன். அண்ணே வீடை இடிக்கிறான், அண்ணே நிலத்தை பறிக்கிறான், அப்ப ஓட்டு போடும்போது எங்க வைக்கிச்ச நீ? ஏன்னா எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன், இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி? யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி செய்வ? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டு போராடி, அப்புறம் எப்படி உனக்கு போராட்ட தந்தவன் திருப்பி அதிகாரத்துக்கு வர? எப்படி வர? கள்ள ஓட்டு போட்டுக்கிறானா? எப்படி வர? பயன்படுத்திக்க, இந்த தேர்தலை பயன்படுத்திக்க. நீ இது இல்ல, இன்னும் 35 கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போட்டு காட்டுவேன். கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பு இங்க பேசிட்டல, வேற ஊர்ல போட்டு காட்டுறேன் பாரு, எப்படி வேலையை பெருக்கி கொடுப்பேன் வாழ்விடத்துலன்னு. நீ கவனி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியும், நேரம் இல்லையில. நாளைக்கு வேற கூட்டத்தில் காட்டுவேன். செல்போன்ல போ, யூடியூப் போ, லேட்டஸ்ட் ஸ்பீச், சீமானோட லேட்டஸ்ட் ஸ்பீச் தட்டு வந்துடும். பாரு, கொஞ்ச நேரம் பாரு. தேவையில்லாம பொழுத போக்குறதுக்கு இதை பார்த்து ஒரு நல்ல பொழுத ஆக்கு, தயவு செய்து ஆக்கு. கலையை ரசி போற்று. அவன்கிட்ட நாட்டை கொடுப்போங்கிற தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? தற்குறியா? நீ என்னத்துக்கு இந்த செல்போனை வச்சிருக்க? நான் சொல்றதெல்லாம் சப்பா இல்ல, இப்படி நான் தட்டி பாருடா. கருமம் பாரு, ஒரு தடவை நான் பாரு, பார்த்து தொலை.
பார்த்து தொலை. அமெரிக்கா அமெரிக்கான்றாரு. அமெரிக்கால எங்க இருக்கு? பின்லாந்துல கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி? பார்த்து தொலையேன். எத்தனை நாளைக்கு இந்த கேடு கட்ட இந்த யூடியூப்ல இந்த காரும் அந்த மீம்ஸே பார்த்து கிடப்ப? எத்தனை நாளைக்கு கிடப்ப? அறிவை தேடுறா. அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு நம் நிழலை தேடி ஓடி வருங்கிறாரா புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர். அறிவை தேடுறா. தேடினானடா ஒரு மகன். உலகம் வியந்திருச்சடா. உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் ஆனால் அம்பேத்கர் போற்றுதடா. ஒரு மனிதன் 10,000 புத்தகம் வாழ்நாள படிச்சிருக்கணும்ன்றான்டா. ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகம் படிச்சிருக்காருடா. என்னடா அம்பேத்கரை படிக்கிற? என்னத்த படிச்ச? படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்குன்னு எங்க நூலகம் லைப்ரரி இருக்கோ அங்க அறை எடுத்து தங்கி படிச்சவன்டா. உலகத்திலே ஒரு தனி மனிதன் நூலகம் ஆசிய கண்டத்திலேயே ஆகப்பெரிய லைப்ரரி நூலகம் இருந்தது அண்ணல் அம்பேத்கரோட தான். பைத்தியக்கார அவன் ஜமீனாடா, திவானா, அமைச்சனும் பெரிய என்ன சொல்ற மன்னனா? இல்லை, சாதாரண மகன். ஆசிய கண்டத்திலே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அவரோட தான். அவன் தான் சொல்ற அறிவை தேடி ஓடுங்கடா. நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். தேடுங்கடா. படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. படிச்சவன் அக்கறையோட சொன்னா கேட்கறதும் இல்லை.